Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you are doing great today. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா சுட சுட இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி கிராப் மசாலா, அதாவது கீ கிராப் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வித் ட்விஸ்ட். ஸோ இப்போ இது வந்து எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேன் நல்லா சூடான பிறகு நல்லா சூடாகி ஹீட் ஆகி வரட்டும். இப்போ வந்து கீ நல்லா சூடாயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் பெரிய சோம்பு, அதாவது சோம்புன்னு சொல்லுவாங்களே பெரிய ஜீரகம், அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ண பிறகு ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலையும் ஒரு 10ல இருந்து 12 புதினா இலையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க புதினா இலை வந்து ஆப்ஷனல் தான். சப்போஸ் புதினா இலை வேண்டாம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் கருவேப்பிலை வந்து நிறையவே போடுங்க. இப்போ இந்த கருவேப்பிலை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். இது கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாய், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல சின்ன வெங்காயம் வந்து ஒரு 2ல இருந்து 3 பீசஸா ஸ்லைஸ் பண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். நீங்க எவ்வளவு சின்ன வெங்காயம் போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது வந்து கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கலாம். கலர் வந்து கொஞ்சம் ஒரு பிங்கிஷ், கோல்டன் பிங்கிஷ் கலர் வரணும் இந்த வெங்காய கலர். ஸோ இது வதங்கிறதுக்காக பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம வந்து கிராப் வந்து வாஷ் பண்றப்ப நம்ம டர்மரிக் பவுடர் போட்டு தான் நம்ம வாஷ் பண்ணுவோம். ஸோ அதனால இப்போ வந்து பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் வந்து போதுமானதா இருக்கும். ஸோ இது கூடவே நம்ம வந்து ஒரு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். தனியா பவுடர் நான் வந்து ஆல்மோஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் கிட்ட ஆட் பண்ண போறேன். ஏன்னா வந்து இந்த வந்து கிரேவிக்கு அதுதான் வந்து நல்ல சாலிடா ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ தனியா பவுடர் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு டைம். இது கூடவே ஒரு 10 பூண்டு பல் வந்து நான் இடிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா பேன் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். மசாலாஸ் வந்து இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். அது கூடவே வந்து வெங்காயம், இந்த பூண்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா ஒரு ஸ்பூன் கிட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி அது கூடவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கணும். நீங்க ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து டொமேட்டோ வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் பேஸ்டா. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு 3 to 4 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். நீங்க வந்து தக்காளியை வந்து சின்ன சின்னதா நறுக்கி கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து வதங்கணும். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி நீங்க பேஸ்டா கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும் இது. இப்போ இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நான் கலருக்காக வந்து ரெட் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடணும்.
இந்த மசாலாஸோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நீங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. அந்த சாட்டே நல்லா சாட்டே பண்ணி விடணும். இந்த ஸ்டேஜ்ல உங்களோட டேஸ்ட் பட்ஸ் தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வருது. இப்போ இந்த மசாலால வந்து நல்லா குக் ஆகி வர்றதுக்காக ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு விடுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி குக் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்மளோட கிராப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கேஜி கிராப் இது. ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த மசாலாஸ் வந்து இதுல நல்லா கலர்ற மாதிரி. இப்போ நீங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 4 to 5 minutes அப்படியே விடுங்க. திருப்பி மறுபடியுமே வந்து நல்லா கலரி விட்டு மறுபடியும் வந்து ஒரு 2 minutes to 3 minutes விடுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிராப்போட லெக் எல்லாமே வந்து ஒரு ரெட்டிஷ் கலர்ல மாறும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து ஒரு கப் ஆஃப் டாமரின் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு லெமன் சைஸ் பெரிய லெமன் சைஸ் டாமரின் வந்து நல்லா ஊற வச்சு பல்ப் எடுத்து ஆட் பண்றேன். இதை ஆட் பண்ணிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப நம்ம வந்துட்டு எந்த கப்ல டாமரின் ஜூஸ் அதாவது புளி ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்றோமோ அதே கப்ல வந்து 2 அளவுக்கான தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி ஆட் பண்ண பிறகு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு லிட் மூடி போட்டுட்டு குக் பண்ண விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 minutes இது வந்து நல்லா குக் ஆகணும். அந்த தண்ணி வந்து நல்லா வத்தி வரணும். உங்களுக்கு ஒரு செமி கிரேவி இல்லைன்னா வந்து உங்களுக்கு செமி கிரேவி வேணாம், உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட் மாதிரி வேணும்னா அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்க வந்து குக் பண்ணுங்க. இப்போ இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து டேங்கி டேஸ்ட்ல உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன ஸ்பூன் ஆஃப் ஜாக்ரி பவுடர் அதாவது வெல்லம் பவுடர் வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா இது வந்து இந்த கிரேவியை வந்து வேற லெவல்ல இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த டேங்கி டேஸ்ட் பிடிக்காது, உங்களுக்கு நல்லா காரசாரமா தான் வேணும்னா நீங்க இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கார்னிஷிங்காக. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணும்னா நீங்க இப்பவே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ளேம். சப்போஸ் உங்களுக்கு இன்னுமே நல்லா ரோஸ்டா வரணும்னா இந்த தண்ணி பதம்லாம் சுண்டுற வரைக்குமே நீங்க வந்து நல்லா வந்து இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இந்த நெய் போட்டு இந்த கிராப் மசாலா வந்து நீங்க சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, தோசை, இட்லி, பிரெட்டு கூட எல்லாத்துக்கூடமே நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, சுவையான நம்மளோட கீ கிராப் மசாலா வித் ட்விஸ்ட் இஸ் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Until then, see you all. Bye. Take care.